ஹலோ மக்களே, இந்திராணி ஐலி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம செல்லியனையும் ரவுடி பசங்க துரத்திட்டு வராங்க. மினிஸ்டர் அடைக்கலத்தோட எல்லா ஃபைல்ஸையும் ஒழுங்காக தந்துடு, அந்த எவிடன்ஸை மட்டும் நீ தரலன்னா உன்னை இல்லைன்னு பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு துரத்திட்டு வராங்க. அதே சமயத்தில் நம்ம பாவையும் அவங்க அப்பாவை பார்த்த உடனே அவங்க கிட்ட ஓடி வரும்போது அந்த ரவுடிங்களும் பாவையை தூக்கிடுறாங்க. பேசாமல் அந்த எவிடன்ஸை தரலன்னா இந்த பொண்ணோட உயிருக்கே ஆபத்து வந்துடும் சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்திராணி அந்த இடத்துல செமையாக பதட்டம் ஆயிடுறாங்க. இதெல்லாம் தூரத்துலேருந்து நம்ம அயலியும் சிவாவும் பார்த்துடுறாங்க. இப்போ வேற நம்ம காஸ்டியூமில் இருக்காம என்ன பண்ணுறது, எப்படியாவது பாவையை காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவாயிரி செம அதிரடியாக ஒரு பிளான் பண்ணி அவங்க தலையில் ஹெல்மெட்டை போட்டு மறைச்சி ஒரு வழியாக நம்ம பாவையை அந்த இடத்துலேருந்து காப்பாற்றிடுறாங்க. இன்னொரு பக்கம் ரித்திகாக்கு ஏற்கனவே டவுட்டாக இருக்குது, இது சிவா ஐலி தானான்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் ரித்திகா கண்டுபிடிச்சிறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் இனிமேல் இந்த ஐலியை சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரித்திகாவும் அவங்க அம்மாவும் சேர்ந்த மாதிரி அடுத்த பிளானை போடுறாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ரித்திகாவும் எப்படியாவது வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கும் மனசில் இடம் பெறணும்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கிச்சனில் போய் சமையல் வேலையை ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் சாப்பிட்டு பார்த்துட்டு யாருக்குமே சாப்பிட முடியலை. என்ன இது சாப்பாடு இப்படி இருக்குதுன்னு சொல்லவும், சரி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஹோட்டலில் போய் சாப்பிட்லான்னு நம்ம இந்திராணி குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி கிளம்புறாங்க. அந்த டைமில் அயலியும் சிவாவும் மட்டும் நம்ம பிளான் பண்ணபடி அந்த ஆளை பிடிச்சாகணும், அதுக்கு ஒரே வழி இதுதான், நாங்கள் வீட்லேயே இருந்து சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம இந்திராணியும் சரி நீங்கள் வீட்டில் இருங்கன்னு சொல்லிட்டு நம்ம அயலி சிவாவை விட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. அந்த ஹோட்டலில் பார்க்கும்போது செல்லியனும் மோனிகாவும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்த இந்திராணி பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க. இந்த இடத்துல இருக்காண்டா வெளியில் போவோம் அந்த மாதிரி சொல்லும்போது கரெக்டாக ரித்திகாவும் என்ன நீ, நான் இதுக்கு முன்னாடி இந்த ஹோட்டலில் வந்திருக்கேன், இந்த வியூ நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. ஏன்னா அவங்க தான் ஏற்கனவே செல்லியன் இருக்கதை பார்த்துட்டாங்க. ஓ விஷயம் இப்படி இருக்குதா, அப்படின்னா கண்டிப்பாக உன்னை வெறுப்பேற்றி விடுற மாதிரி இந்த இடத்துல தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ரித்திகாவும் நினைக்கிறாங்க. இந்திராணிக்கு அதை பார்க்கும்போது ரொம்பவே தாங்க முடியாமல் இருக்கு. மோனிகாவும் இதாண்டா சான்ஸ் சொல்லிட்டு மில்லியன் கிட்ட ஆர்டருக்கு மேலே ஆர்டர் போட ஆரம்பிக்கிறாங்க. மோனிகாவும் நான் தான் செய்வோம், அதனால நான் சொல்கிறத நீங்கள் கேட்டு தான் ஆகணும், ஒரு ஃப்ரெண்டாக சொல்லும் போது கேட்கல, இப்போ கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு டென்ஷன் ஆன இந்திராணியும் இதுக்கு மேலே இங்கே இருந்தால் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃபோன் பண்ண வேண்டியது இருக்குன்னு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அயலியும் சிவாவும் அதே இடத்துல தான் வராங்க. அந்த ஆள் அனுப்பின லொக்கேஷன் இதானா, இங்கே தானே அந்த கடத்தல எல்லாம் நடக்க போகுது, எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அயலியும் இந்திராணி குடும்பம் இருக்கிறத பார்த்துடுறாங்க. சிவா கிட்ட சீனியர் அங்கே பாருங்க, இந்த குடும்பமும் இங்கே தான் வந்திருக்கு, என்ன பண்ணுறது, இப்போ இவங்கள்ட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணுமே, யார் கண்ணுலையும் நம்ம பற்றக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரித்திகாவும் ஒரு கட்டத்தில் இது சிவா மாதிரி இருக்கேன்னு பார்த்துடுறாங்க. அப்படியே அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் வேற ஒரு ப்ரௌன் கலர் ஷர்ட் போட்டவங்கள அப்படியே திரும்பி பார்க்க வைக்கிறாங்க. அது வேற ஒரு ஆளாக இருக்குது. சரி நாம தான் சரியாக கவனிக்கலன்னு சொல்லிட்டு மறுபடியும் ரித்திகா சாப்பிட்றதுக்கு உட்காடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மோனிகாவும் இதுதான் சான்ஸுன்னு எப்போவுமே செழியனை ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்க. செழியனும் சரின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கிளம்பும்போது கரெக்டாக ரவுடி பசங்க எல்லாருமே நம்ம செழியனை சொல்லிடுறாங்க. செழியன் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அப்படி அந்த ரவுடிங்களும் செழியன் கிட்ட வந்து, ஏய் எவ்வளோ தைரியம் இருக்கணும், எங்கள் மினிஸ்டருக்கு எதிராகவே நீ வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டியா, பேசாமல் உன்னோட இருக்க எவிடன்ஸ் எல்லாத்தையுமே எங்கள்கிட்ட தந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மிரட்டிட்டு இருக்காங்க. செழியனை எப்படியாவது தப்பிச்சிடலாம் சொல்லிட்டு அந்த இடத்துல ஓடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பாவை எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பாவையும் அவங்க அப்பாவை பார்த்துடுறாங்க. அவங்க அப்பாவை பார்த்த உடனே பாவைக்கு பயங்கர சந்தோஷம் ஆகுது. சரி நம்ம அப்பா தானே சொல்லிட்டு அந்த இடத்துல ஓடி போகிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த இந்திராணியும் ஏ பாவை நெல்லு அங்கே போகாதுன்னு சொன்னாலும் அவங்க கேட்குற மாதிரி இல்லை. ஒரு கட்டத்தில் நம்ம செழியங்க பக்கத்தில் வந்த உடனே அந்த ரவுடிங்க அந்த பாப்பாவை அப்படியே தூக்கிடுறாங்க. அப்படியே அந்த இடத்துல கரெக்டாக வந்து எங்கள்கிட்ட மாட்டிட்ட, இனி நீ உன்னால் எதுவுமே பண்ண முடியாது, கண்டிப்பாக நீ எவிடன்ஸை தந்து தான் ஆகணும், நீ மட்டும் அதை தரலைன்னா அதுக்கப்புறமா இந்த குழந்தைய நீ உயிரோடவே பார்க்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி சரியாக சொல்லிடுறாங்க. இதை கேட்டிருந்த செடின்னு அப்படியே பதட்டாகிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது, குழந்தைய எப்படியாவது காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லவும் இந்திராணி அந்த இடத்துல
உன்னால தான் என் குழந்தைக்கு பிரச்சனை ஆயிட்டு, கண்டிப்பா அவள காப்பாத்திடு, உன்கிட்ட இருக்க எல்லாத்தையும் குடுத்துடு அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, நம்ம செல்லியனும் அத கேட்கிற மாதிரியே இல்ல. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம சிவாவும், அயலியும் அத கவனிச்சிடுறாங்க. என்னது இது நம்ம பாவைய இந்த மாரி செய்ய போறாங்களே! எப்படியாவது அவங்கள காப்பாத்தணும். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம மட்டும் இப்படி பண்ணிட்டோம்னு தெரிஞ்சதுன்னா, எப்படியாவது மாட்டிப்போமே என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது, நம்ம சிவாவும், அயலியும் தலையில ஹெல்மெட்ட போட்டுட்டு அப்படியே அந்த இடத்துக்கு வர்றாங்க. ரவுடிங்க எல்லாரையுமே அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு நம்ம பாவைய அந்த இடத்துல காப்பாத்திடுறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, எப்படியாவது இவங்க கண்ணுல எல்லாம் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிவாவும், அயலியும் தூரத்துல இருந்து எல்லாமே ஃபைட் பண்ணும்போது, ரித்திகாக்கு டவுட் வந்துடுது. இவங்க தான் அவங்க ஏற்கனவே நான் பார்த்தேன். இந்த சிவா, அயலி இங்க தான் இருந்தாங்கன்னு. சிவா தான் எனக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சுட்டு, ஆனா பக்கத்துல இருக்கிறது அயலியா தான் இருக்குமா? அப்படிங்கிற டவுட் இருக்குது. சரி போய் பக்கத்துல பார்த்தா தெரியும்னு சொல்லிட்டு, ரித்திகாவும் பக்கத்துல போய் பார்க்குறாங்க. எப்படி இதெல்லாம் பார்க்கறதுக்கு அவங்க மாரி தான் இருக்கு. இது சிவா, அயலி தான்னு கன்ஃபார்மா பண்ணிடுறாங்க. அதே சமயத்துல அவங்க டிபார்ட்மெண்ட்ல உள்ள ஆட்கள் எல்லாமே அந்த இடத்துல வரும்போது, அப்படியே சிவாவும், அயலி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. சரி உங்கள்ட்ட ஏதாவது நன்றி சொல்ற மாரி வருவாங்க. நீங்களே போய் அந்த நன்றிய வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு, அயலி ஒரு பிளான போடுறாங்க. இந்திராணிய செழியன்கிட்ட வந்து உங்களால என்னோட குடும்பத்துக்கு எப்பவுமே பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கு. இப்ப பார்த்தீங்களா என்னாச்சுன்னு என்னோட பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துட்டே அப்படிங்கிற மாரி நம்ம செழியன சரியா வெளுத்து வாங்குறாங்க. செழியனும் அவங்கள்ட்ட வந்து எப்பவுமே நீ இப்படிதான் தப்பா புரிஞ்சுக்கிற. ஏன் இந்த மாரி தான் இருக்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அவ என்னோட பொண்ணு கூட தானே! அவளுக்கு ஏதாவது ஆபத்து வந்துன்னா எனக்கும் தானே கஷ்டமா இருக்கும். இந்த மாரிலாம் சொல்லாத அப்படிங்கிற மாரி சொல்லவும், இந்திராணியும் எப்பவும் போல செல்லியன்கிட்ட செமையா கோபப்பட்டுட்டு போயிடுறாங்க. இன்னொரு சைடு இந்திராணியும் எப்படியாவது இவங்கள காப்பாத்துறவங்கள்ட்ட நன்றி சொல்லுன்ட்டு வராங்க. டிபார்ட்மெண்ட்ல உள்ள ஆட்களும் வராங்க. அவங்கள்ட்ட நம்ம இந்திராணிய உங்களால தான் என்னோட பொண்ணு நல்லபடியா காப்பாத்தப்பட்டா. ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லவும், சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம அயலியும் சிவாவும் நல்ல வேளை அவங்க கண்ணுல படல. பட்டிருந்தானா எல்லாமே உண்மை தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறமா இத்தனை நாளா நம்ம பட்ட கஷ்டம் எல்லாமே வீணா போயிடும் அப்படிங்கிற மாதிரி சிவா, அயலி அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே இந்திராணி கொஞ்சம் டென்ஷனாவே இருக்காங்க. பாவைக்கு இப்படி ஆயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு பாவைக்கிட்டயும் அப்படியே ஃபீலிங்கா பேச ஆரம்பிக்கிறாங்க. பாவை நீ எதுக்குமே பயப்படக்கூடாது. இந்த மாதிரிலாம் நடக்காத இனிமே அப்படிங்கிற மாதிரி சமாதானப்படுத்துறாங்க. ரித்திகாவுக்கு பயங்கர டவுட்டாவே இருக்கு. கண்டிப்பா இது சிவா, அயலியா தான் இருக்கும். நம்ம எல்லாரையும் ஃபர்ஸ்ட் அந்த ஹோட்டலுக்கு போக சொல்லிட்டு அப்புறமா எதுக்கு அந்த இடத்துக்கு அவங்க வந்தாங்கன்னு புரிய மாட்டேங்குது. இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த அயலி வேற இந்த மாதிரி ஃபாஸ்டாட்டி எல்லாரையும் அடிச்சு தம்சம் பண்ணிட்டு இருந்தாலே அவ என்னவா இருக்கும்? ஒரு சமயம் அதிகாரிகளா இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி ரித்திகா மனசுல போட்டு குழப்பிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்த உடனே ரித்திகாவும் அயலி கிட்ட வந்து என்ன எங்க இருந்த இவ்வளவு நேரமா அப்படின்னு கேட்கவும் அயலியும் சாதாரணமா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நாங்க 2 பேரும் வீட்ல தான் இங்கேயே சமையல் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு இப்பதான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அதை கேட்டுட்டு இருந்த ரித்திகாவும் நம்புற மாதிரி இல்ல அயலி கிட்ட பழைய மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன என்கிட்டயே ஆக்டிங்க கொடுக்குறியா? உன்னை நான் அந்த இடத்துல பார்த்தேன் அப்படின்னு சொன்ன உடனே அயலி அப்படியே பதட்டாயிடுறாங்க. ஒரு சமயம் கண்டுபிடிச்சிருவோளோ அப்படின்னு சொன்னாலும், இல்லையே நாங்க இங்க தானே இருக்கோம். நீங்க வேற யாராவது பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா சமாதானப்படுத்த பார்க்குறாங்க. ஆனா ரித்திகா அதெல்லாம் நம்புற மாதிரி இல்ல. எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க தான் அங்க இருந்தீங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட போய் சொல்லாதுங்க. எப்படி இருந்தாலும் உன்னை பத்தின உண்மை எல்லாத்தையுமே நான் நிரூபிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி ரித்திகா சொல்றாங்க. ரித்திகாவும் அவங்க அம்மாவும் சேர்ந்த மாதிரி அடுத்த பிளானை போட ஆரம்பிக்கிறாங்கன்னே சொல்லலாம்.